ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச். இப்போ சாவச்சேரி வைத்தியசாலையில் ஒரு பிரச்சனையாக்குறக்கு என்னென்னு சொன்னால், டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவை கிட்டத்தட்ட 1-2 மருத்துவர்களாக வந்து ஃபோன் அடித்தா ஃபோன் ரீச் ஆகலை, ஃபேஸ்புக்கில் எந்த ஒரு ஆக்டிவேஷனும் இல்லை, கார் வழியில் நிற்குது, ஆனால் குவார்ட்டர்ஸ்லேயே மாறி இல்லையான்னு சொல்லி மிகப்பெரிய பதற்றமாக இல்லாமல் போகுது. 2-3 ஆட்கள் அங்கே போய் வீடியோ போட்டிருக்கிறாங்க. அதோட வந்து இப்போ வந்து கதவை உடைக்க போகிறாங்களாம். அதாவது இப்போ என்ன நான் தானே தெரியாது தானே, எந்த ஒரு ஆக்டிவேட்டும் இல்லை, ஃபோனும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்படி இருக்கேக்க அவருக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஒருவேளை மன உள்ள அழுத்தத்துக்கு உட்பட்டிருந்தவர், அது தான் அவருக்கு ஏகப்பட்ட எதிரிகள் இருக்குது. அப்போ அதால் வந்து ஏன் இவ்வளோ இப்போ சாவச்சேரி வைத்தியசாலை குவார்ட்டர்ஸில் நான் நிற்கிறேன். அந்த குவார்ட்டர்ஸுக்கு வந்து 2-3 ஆட்கள் போயிருக்கிறேன், போய் ஒரு வீடியோ பதிவேற்றம் மட்டும் செஞ்சுருக்கிறேன். அதை கங்கால வந்து இப்போ போலீஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு அந்த கதவை உடைக்கிறதா இல்லையான்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கிற கட்டத்தில் நிற்கிறாங்க. அப்போ எல்லாருமே பதற்றமாக இருக்கிறாங்க, என்ன நடக்க போகணுன்னு தெரியலை. இப்போ சச்சமயம் வந்து ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆள் போட்டிருக்கிறேன். சாவச்சேரி வைத்தியசாலையில் அவர்கிட்ட கார் நிற்கிது, ஆனால் தட்டி பார்க்க இல்லை, ஜன்னலால் ஏறி பார்ப்போம்ன்று சொன்னாலும் இல்லை. இவர்கள் பதற்றப்படுறது வந்து எல்லாரையுமே பதற்றமாக்கும். உண்மையாகவே என்ன நடந்திருக்கு, ஏன் இவ்வளவு ஆக்டிவில் இல்லாமல் இருக்கிற டாக்டர், என்ன இதுக்கு பின்னால் என்ன பிரச்சனை இருக்குன்னு எல்லாருமே கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இவரை பார்க்க இல்லையோம்மா, அர்ஜுனா வந்து போகிறத நீங்கள் காணிக்கு செக்குடிஞ்சு வாங்க. இது அவற்ற ரூம் மேலேயா கீழியா கதை டாக்டர் வாங்க. ஆளை காணி இல்லைன்னு சொல்கிறாங்க டாக்டர். ஹாஸ்பிட்டல் இவ பார்க்கல டாக்டர் வாங்க. எத்தனை மணிக்கு வந்தவர்? என்னன்னு கேட்டா 2 மணி இல்லை, 7:45 அப்படி இருக்கு. வந்து மேலே தான் போனவர். அதுக்கு பிறகு இதுதான் பார்த்து போட்டு கொண்டு தான் நாங்கள் கவனிக்கல. போய் பாருங்க. போய் பாக்குறாங்க நீங்க போகணுமாம்மா, போங்க. இது உங்களோட செக்யூரிட்டி செக்யூரிட்டி போய் காட்டுங்க. அங்காள அர்ஜுனா பாருங்க டிலே பண்ணக்கூடாது. இது நடந்துட்டாலும் ப்ளீஸ். அது சரி, அதுக்காக நாங்கள் போலீஸ் முன்னேற்ற அப்படியே பார்த்து அவங்க சட்டத்தில் நீங்கள் அவனா கூப்பிடுவோம், உங்களை சின்னப்படியாக கூப்பிடுவாங்க. மை குட் ஃப்ரெண்ட். இப்போ என்ன கட்டம்னு சொன்னால், ஒரு பதற்றம் வந்து என்று சொன்னால் நேரமாக வந்து அவள்கிட்ட ஃபோன் வெட்டில் கிட்டத்தட்ட 7:45 அப்படி டாக்டர் உள்ளுக்க போய் கண்டிருக்கிறான். அதை தாண்டி இது வரைக்கும் அவர் சம்மந்தமான அப்டேட் ஒன்றுமே இல்லை. கார் வந்து டாக்டர்கிட்ட கார் கீழே நிற்குது, ஆனால் உள்ளுக்க வந்து டாக்டர்கிட்ட அறை பூட்டப்பட்ட நிலைமையில் இருக்குது. டாக்டர் அர்ஜுனான்னு சொல்லி ஒரு ஐயாவரால் அதில் கூப்பிட்டு நிற்கிறார், ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இதுக்கங்கால இவர் பயப்படுறது வந்து தேவையில்லாமல் பயப்படுறாரா, இல்லாட்டி இதுக்கு பின்ன ஏதாச்சும் ஒரு நியூஸ் தெரிஞ்சோண்டு, இல்லாட்டி டாக்டர் ஏதாச்சும் பிள்ளையான முடிவு வெறுப்பேரா என்ற ஒரு கட்டத்தில் இவர் யோசிச்சோன்றிருக்கு. ஏன்டா இதுக்கு மேலே ஏதாச்சும் நடந்த அப்புறம் நாங்கள் ஒன்றும் செஞ்சு பிரயோஜனம் இல்லை என்ற ஒரு வசனம் வந்து இந்த வீடியோவில் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்குது. ஃபோன் ஒன்றும் ஆக்டிவில் இல்லை, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ஒன்றுமே ஆக்டிவில் இல்லை, ஃபோன் சுவிட்ச் ஆஃபில், ஃபோன் போகுதில்லை. அதுக்கங்கால வந்து டாக்டர்கிட்ட கார் கீழே நிற்கிது, ஆனால் குவார்ட்டர்ஸில் ஆள் இல்லை, கதவை பூட்டியிருக்கு, தட்டி பார்த்து திறக்கையில் அர்ஜுனான்னு கூப்பிட்டு திறக்கையில் இவன் நம்மடா கதவை உடைச்சு பாருங்க, ஒரு முடிவு கிடைக்கணும்னு சொல்லி கதவை உடைக்க தயாராக இருக்கிறாங்க. ஆனால் கதவு உடைக்கப்பட்டதா இல்லையா என்று சொல்லி என்ன சட்ட நேரத்துலாம் தெரியும், நாங்களும் பார்ப்போம் என்ன நடக்குன்னு தெரியல. எனக்கும் ஒரு பதற்றமாக இருக்குது. என்னடாப்பா திடீரென்று இப்படி ஒரு நியூஸ் வந்து வரைக்க ஒவ்வொரு விதமாக அடிபட்டு கேட்க ஒரு பதற்றம் ஒன்று நடக்குது. பார்ப்போம், இனி அங்கே போனால் தான் என்ன இல்லைன்னு தெரியும்.
சின்ன ஒரு பதற்றமான சூழ்நிலை. இப்போ நான் ஒரு வீடியோ காய்ச்சிட்டு நான் இப்போ சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். அந்த நேரத்தில் வந்து அங்கே போலீஸ் அதிகாரிகளோடையும் மற்றது அங்கே செக்யூரிட்டியோடையும் காய்ச்ச மாட்டில் வந்து டாக்டர் ஒரு அளவில் வெளியில் போட்டு கொஞ்சம் அசந்து தூங்கிட்டார். அந்த நேரத்துக்குள்ளே அப்படியான ஒரு பிரச்சனை வந்து எல்லாருமே வந்து கதவரைக்க போகிறோம் கொல்ல போகிறோம் மற்றது என்னென்னு தெரியாமல் மக்கள் வந்து ஒரு அன்பில் அவர் வந்து அர்ஜுனா மீது அன்பில் என்ன நடக்குதோ தெரியாதுன்ட்டு ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்துட்டு வந்து பதறிப்பாட்டுட்டு இப்போ இந்த போலீஸ் எல்லாம் வந்து ஒரு சில வாக்குவாதங்கள் வந்து அதுக்கு அங்கே லைவ் வந்து போட்டிருக்கிறேன் பாருங்கோ. இதுக்கு பிறகு வந்து பெரிய அதிகாரியும் வந்து அவரோட காட்சி கொண்டு நிற்கும்போது என் தேவையில்லாத பிரச்சனை ஓகேடா அர்ஜுனா வீட்டை வருத்தமான்ட்டு சொல்லி அவருடைய அண்ணன் வந்து அவரை வீட்டை கூட்டின்னு போட்டு இதுதான் நடந்த சம்பவம். இப்போ வந்து எங்களுக்கு அந்த நியூஸ் தெரிஞ்சிருந்து ஓகே. நீங்கள் எல்லாருமே பரவலாக வந்து மெசேஜ் போட்டு வந்துடுறீங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி. எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்து என்று சொன்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி தேவையில்லாத முடிவு அவர் வந்து எடுப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை. அவள் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் தேவையெல்லாம் இருக்க மாட்டார். என்றாலும் வந்து அந்த ஐயா வந்து லைவை போட்டு கதை உரைக்க போகிறோம் கொல்ல போகிறேன் ஒரு மன பதற்றம் உண்டு. என்னென்ன நடக்குது ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கின்றது. இதுக்காங்கால வந்து பல எதிரினங்களையும் அவர் சந்தித்து கொண்டிருக்கிறார். அதுக்காக ஒரு மன அழுத்தங்களும் இருக்குது. அந்த லைவில் அழுது போட்டிருந்தார். அப்போ அந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து கொஞ்சம் மனசுக்கு ஒரு சங்கடமாக இருந்தபடியே நேரடியாக நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து விசாரிச்சுருந்தோம். ஓகே இப்போ நம்ம வீட்டை வந்துட்டு நாங்கள் அங்கேருந்து வலிக்கிட்டு வரும்போதே வந்து இன்னும் ஒரு அண்ணா சொல்லியிருந்தேன் என்னென்னு சொன்னால் டாக்டர்கிட்ட கார் வேகமாக போட்டு வழியிலேன்ட்டு ஃபேந்தாம் வந்து ஒரு லைவ் வந்து போட்டிருந்தார். போலீஸ் உறுப்பினர்கள் மற்றது அந்த காவலாளி சொன்ன மாதிரி வந்து அவர்கிட்ட அண்ணா வந்து அவரை கூட்டின்னு போட்டிருந்தான்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே இதில் எவ்வளோ நம்பகத்தன்மை இருக்குது என்று சொல்லி வழியில் விசாரிக்க அங்கே பஸ்ஸுக்கு நின்ற ஒரு அண்ணா சொன்னார் வந்து இல்லை டாக்டர்கிட்ட கார் வேகமாக நம்பர் பார்த்தோன்னா அவர்கிட்ட கார்லாம் வேகமாக போட்டு பக்கண்டு போட்டு தான். ஆனால் வந்து யார் போனது உள்ளுக்கு இருந்து நான் கவனிக்கலைன்னு சொல்ல குறிப்பிட்ட நேரத்தில் டாக்டர் ராமநாத அர்ஜுனாவுடைய லைவ் ஒன்று ஃபேஸ்புக் தளத்தில் வெளியானது. அதாவது வந்து அவர் சொல்லியிருந்தார் தன்னை அவர்கிட்ட தரப்பில் வந்து கதவை உரைத்து போலீஸாக்கள் வந்திருந்தவங்க தன்னை கைது செய்கிற முயற்சின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் உண்மையில் என்னென்னு சொன்னால் அவர்கிட்ட ஃபோன் வந்து கொஞ்சம் ஆக்டிவ் இல்லாமல் இருந்தபடியாக வந்து ஒரு ஐயா ஒரு ஆள் அதாவது தம்பி ஐயா சம்திங் அவர் வந்து டாக்டர் அர்ஜுனாவுக்கு என்னென்ன வந்து தெரியல ஏதாச்சும் இந்த அவர்கிட்ட குரல் பதிவு அவர்கிட்ட பதற்றம் இந்த மாதிரி இருந்தேன்னு சொன்னால் அர்ஜுனா ஏதாவது தவறான முடிவெடுத்துருவாரோன்ற மாதிரியே இருந்தது. என்ன சொன்னால் அவருக்கு என்ன ஆச்சோ தெரியல உள்ளுக்க போய் நாங்கள் பார்க்கணும் கட்டாயம் ஏதாச்சும் நடந்த என்ன செய்கிறது உயிருக்கு ஏதாவது ஆபத்து என்ன செய்கிறேன்ற மாதிரி அவரோட குரல் பதிவு இருந்தது வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதுக்கங்கால டாக்டர் அர்ஜுனா வந்து இன்னும் ஒரு லைவ் போட்ட பிறகு இன்னும் பிரபல தொலைக்காட்சி ஒன்று வந்து போலீஸார் மீது குற்றம் சார்ஜினா ஆச்சுன்னா உண்மையில் நடந்த என்னன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதற்கங்கால அந்த வீடியோ லைவ் வீடியோ ஒழுங்காக பார்க்கல டாக்டர் தரப்பில் வந்து ஓகே என்ன வந்து என் குவார்ட்டர்ஸில் இருந்து மெயின் கதவை உடைச்சி என்ன உள்ளுக்க வந்திருந்தாங்க போலீஸ்ன்னு சொல்லி டாக்டர் தரப்பில் பார்க்க அது உண்மையாகவே அவர்கிட்ட பார்வையில் அது உண்மையாக இருந்திருக்கு. வேண்டாம் அவருக்கு இருந்தாலும் தெரியாது விரிஞ்சாலும் தெரியாது கதவை ஒருத்தன் உடைச்சி உள்ளுக்க வாராங்களேக்க வந்து இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக தான் இருந்திருக்கும். அவருக்கு உண்மையை யாரும் விளக்கம் கொடுத்துருக்க இயலாத காரணத்தை அப்படி போட்டிருப்பார். அப்போ இந்த லைவை கொஞ்சமாக தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து சின்ன கவரேஜ் ஏதோ இஷ்யூன்னு சொல்லிட்டு நல்லா முழுசாக பார்க்கலாம் போட்டது வெளியில் வேற வந்து திரும்ப வந்து அவர்கிட்ட ஐடியே காணல. இந்த எலெக்ஷன் டைமில் வந்து அவர் போடுற வீடியோக்கள் பல பேருக்கு பிரச்சனையை உண்டு பண்ணலாம்ன்றதுக்காக அதை ஹேக் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு இப்போ ஹேக் செய்யப்பட்டுட்டு என்று சொன்னால் டாக்டர் ராமநாத அர்ஜுனான்ற பேரே சர்ச் பண்ணலாகிறதுக்கு சர்ச் பண்ணாலும் வந்து அவர் சம்மந்தமாக வேறு யாரும் போட்ட வீடியோக்கள் தான் வருதே தவிர அவருடைய வீடியோவை காணவில்லை. மன்னிக்கும் அவருடைய பேரையே காணவில்லை அவருடைய எஃப்ஐடியையும் காணவில்லை. அதால் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேர் அந்த லைவில் குறிப்பிட்டு ஏற்பட்ட ஆக்களை வந்து ஹேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கொண்டே இருக்கணும். இமெயில் லாகின் பண்ண வந்திருக்கு. ஒரு ஃபோன் வந்து போலீஸ்கிட்ட இருக்குது ஒரு ஃபோன் வந்து என்னட்ட இருக்கிறபடியாக சமாளித்து எடுத்துக்கொண்டிருந்தேன்னா இவ்வளோ என்ன ஹேக் பண்ண சமாளிக்கலாமோ தெரியலைன்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தேன். இப்பொழுது வந்து எல்லாருடைய பலதரப்பட்ட கேள்வி இந்த ஒரு சில ஆக்கள் குரூப்பில் இதுக்கு முன்னே நண்பர் இன்னும் ஒரு பதிவு போட்டு ஒரு குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். சில ஆக்கள் அந்த ஃபேக் வீடியோ நீங்கள் பொய்யா வீடியோ வதந்தியை பரப்புறீங்களான்னு சொன்னால் அந்த இடத்துல நானும் இருந்தேன். இல்லை பொய்யாக எந்த ஒரு வதந்தியும் பரப்பப்படவில்லை. நாங்கள் நடந்ததை தான் போட்டோமே தவிர ஆனால் எதற்காக வந்து தம்பி ஐயா வர முடிவெடுத்து அர்ஜுனாவை பார்க்க போகணும்னு சொல்லி அங்கே வலிக்கிட்டு போய் இந்த இது அவருடைய மனசில் என்ன தோணிச்சோன்னு தெரியலை. பரபரப்புக்கு வந்து முக்கிய காரணமாக அவர் இருக்கிறார். அதை தாண்டி அவருடைய குரல் பதிவும் வந்து அனைவரையும் வந்து சர்ச்சைக்கு ஒரு பயத்துக்குரியதாக டாக்டருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு என்னுடைய நண்பர் ஒருவருக்கு வந்து கிட்டத்தட்ட மது பிளாக் தெரியும் உங்களுக்கு அவருக்கு ஒரு 30-40 ஹோலுக்கு மேலே என்னாச்சு போங்கோன்ட்டு
எனக்கும் வந்து ஃபோன் கால்ஸ் வந்துட்டுருக்கு, இன்னொரு நண்பருக்கும் வந்துடும். அப்போ அவ்வளோ பேரும் அங்கே போயிருந்தேன். போலீஸாரோட கதைச்ச ஆடியோ கிளிப் வந்து உங்களுக்கு கட் பண்ணுறேன் பாருங்கோ, அதுவும் இதில் இருக்குது. அதை தாண்டி திடீரென்று என்ன மாதிரி இவ்வளோ சர்ச்சை வரிச்சைக்கு என்ன காரணம், ஒரு குறிப்பிட்ட நேரம் 8 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேர், 1 மணிக்கு நல்ல 12 மணிக்கு இவ்வாறான ஒரு பிரச்சனை ஒழும்புவதற்கு என்ன காரணம், என்னென்ன திடீரென்று இந்த சந்தேகம் வந்தார் சொல்லி பலதரப்பட்ட மக்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. இதுக்கங்கால இவருடைய ஃபேஸ்புக் வலைத்தளம் முடக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் என்ன, எலெக்ஷன் காரணமாகவா இல்லாட்டி வேறு ஏதாச்சும் சதிச்செயல் நடக்கான்னு சொல்லி ஒரு சில மாற்று கருத்துக்களும் ஒரு சில கேள்விகளும் இருக்கத்தான் செய்யுது. ஒருவேளை வந்து பலதரப்பட்ட நபர்களின் கருத்தாக என்னவாக இருக்குன்னு சொன்னால், ஒருவேளை இந்த டாக்டரின் பதவிகளுக்கான பேருக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும் என்ற பதிவால் வச்சு அதை ஹேக் பண்ணலாம்ன்ற மாதிரி குறிப்பிட்டுறாங்க. இப்போ ஃபைனலைஸாக வந்து இறுதியாக டாக்டர் லைவ் போட்டிருந்தா அது ஒழுங்காக கூட பார்க்கல. அது நாங்கள் வந்தோம்னாங்க திரும்ப பார்ப்போம்ன்றதுக்கு இல்லை, டாக்டர் ராமநாதார்ஜுனோட நேமே சர்ச் பண்ணிடலாம் ஆக்குறதுக்கு. அப்படி சர்ச் பண்ணாலும் அவருடைய ப்ரொஃபைலை எதுவுமே காட்டுதில்லை. அவர் சம்மந்தமாக வேறு யாரும் பேர் மென்ஷன் பண்ணியிருந்தால் அது மட்டுமே காட்டுது. என்ன நடக்க போன்னு தெரியலை, பார்ப்போம், காத்திருப்போம். நாளைக்கு தான் இது சம்மந்தமான மற்ற விடயங்கள் தெரியும். டாக்டர்ன்ற உண்மையாகவே ஹேக் பண்ண பார்த்துட்டு என்ன அந்த ஐடியா காணையில் டாக்டர் என்ன எந்த தரப்பில் இருந்து அவருடைய வீடியோ போகிற என்ன மாதிரி வரப்போகுது, இது சம்மந்தமாக அவர் என்ன பதிவிட போகிறேன்னு சொல்லி நாங்களும் காத்திருக்கிறோம். அந்த மாதிரி அப்டேட் கிடைச்சா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.